ஜெயகேசரி தமிழ் நியூஸ் சேனலிற்கு வரவேற்கின்றோம். செய்தி குறிப்பு: திருவனந்தபுரம் நாலாஞ்சிராவில் கணவன் தன் மனைவியின் கழுத்தை அறுத்து கொன்றான். இந்த கொடூரமான கொலை அவர்களின் குழந்தைகளின் கண்முன்னே நடந்தது. உதயனூர் கோவில் அருகே வசித்து வந்த ஹசீனா பீவி என்பவர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அவரது கணவர் சுரேஷ் தனது காரில் தப்பிச் சென்றார். மின்சார பணியாளரான சுரேஷ் வட்டியூர்காவு பகுதியைச் சேர்ந்தவர். ஹசீனா மணக்காடு பகுதியைச் சேர்ந்தவர். 4 மாதங்களுக்கு முன்பு அவர்கள் தங்கள் 4 குழந்தைகளுடன் நாலாஞ்சிராவில் வாடகைக்கு குடியேறினர். அந்த குழந்தைகளின் வயது 17 முதல் 8 வரை ஆகும். அவர்களது பாட்டியும் அவர்களுடன் வசித்து வந்தார். அக்கம்பக்கத்தினர் கூற்றுப்படி தம்பதியினர் அடிக்கடி சண்டையிட்டுக் கொள்வதுண்டு. சமீபத்தில் ஹசீனா மண்ணந்தலா காவல் நிலையத்தில் சுரேஷ் மீது புகார் அளிக்க வந்திருந்தார். இருப்பினும் காவல்துறையினர் சுரேஷை காவல் நிலையத்திற்கு வரவழைத்து விஷயத்தை விளக்கி திருப்பி அனுப்பினர். காலையில் இருவருக்கும் இடையே மீண்டும் சண்டை மூண்டது. சமையலறையில் இருந்த கத்தியை பயன்படுத்தி சுரேஷ் தன் மனைவியை கொன்றான். பின்னர் அவன் கத்தியை கழுவி சுத்தம் செய்துவிட்டு தனது காரில் தப்பிச் சென்றான். ஜூன் 4 அன்று உலக அமைதி மற்றும் நல்லிணக்கத்திற்கான சிறப்பு பிரார்த்தனை. ஸ்ரீ சாய்பாபாவின் போதனைகளால் உத்வேகம் பெற்று உலக அமைதி மற்றும் மனித நல்லிணக்கத்திற்கான ஒரு சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் சாய் சுப்ரபாதம் குழுவின் ஆதரவில் ஜூன் 4, 2026 அன்று திருவனந்தபுரம் ஜெகதியில் உள்ள செட்டியார் இல்லத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று உலகம் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களின் பின்னணியில் அமைதி, நல்லிணக்கம், மனித ஒற்றுமை மற்றும் அனைத்து உயிரினங்களின் நல்வாழ்வை நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அகில தந்திர பிரச்சார சபாவின் ஆண்டு மாநாடு வரும் ஜூன் 7 ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணிக்கு நந்தவனம் காவல் முகாம் அருகே உள்ள கிருஷ்ணபிள்ளை நினைவு மண்டபத்தில் நடைபெறும். மேயர் வி. ராஜேஷ் மாநாட்டை தொடங்கி வைப்பார். அவிட்டம் திருநாள் ஆதித்யவர்மா பத்ர தீபம் ஏற்றுவார். நோயாளிகளுக்கான நிதி உதவியை IPS பிரேம்குமார் வழங்குவார். SSLC மற்றும் +2 தேர்வுகளில் சிறப்பான தேர்ச்சி பெற்ற குழந்தைகளுக்கான விருது வழங்கும் விழா CIT திபின் அவர்களால் வழங்கப்படும் என்று அமைப்பின் தேசிய பொதுச் செயலாளர் ராஜேஷ் கே, தேசிய தலைவர் ஸ்ரீராஜ் கிருஷ்ணன் போட்டி, தேசிய துணைத் தலைவர் விஷ்ணு நம்பூதிரி மற்றும் பலர் அறிவித்தனர். முன்சிஃபின் அறைக்குள் நுழைய முயன்ற நபர் கைது. செங்கனூர் முன்சிஃப் அமலா லோரன்ஸின் அறைக்குள் நுழைந்து அவரை தாக்க முயன்ற நபர் ஒருவர் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார்.